Hello friends, welcome to our channel. Hope எல்லாருமே நம்ம வீடியோஸ் பார்த்து கற்றுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கெட்சப்ஸ் வீடியோ பார்ப்போம். ஓகேவா? லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம ரெக்டாங்கிள் சம்திங் சர்க்கிள் பாலிகன் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் புஷ் புல், அடுத்து ஆஃப்செட்னா என்ன, புஷ் புல்னால் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கெட்சப்லேயே ரொம்ப மெயினான ஒரு ஐகான், மெயினான ஒரு எப்படி சொல்ல, மெயினான ஒரு கமாண்ட், மெயினான ஒரு டூல் அப்படின்னா அது என்னென்னா புஷ் புல் அப்படின்ற ஒரு டூல் தான். இதை வச்சு தான் நம்ம ஸ்கெட்சப் ஒரு 80% ஆஃப் ஒர்க்கை நம்ம ப்ராஜெக்டில் 80% ஆஃப் ஒர்க் நம்ம புஷ் புல் அப்படின்றத வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாருங்கள். நான் ஜஸ்ட் இப்போ அதை யூஸ் பண்ணுறதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன்னா ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு சம்திங் ஒரு ரெக்டாங்கிள் நான் போட்டுக்கிறேன். இப்போ போட்டு நீங்கள் புஷ் புல்க்கு நீங்கள் இந்த ஐக்கான் கிளிக் பண்ணணும். அப்படி இல்லைனா ஷார்ட்கட் பி அப்படி கிளிக் பண்ணிக்கலாம். புஷ் புல் எடுத்துக்கோங்க. இந்த புஷ் புல் எடுத்துகிட்டு இந்த பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அது ஒரு பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டவுன் கீழே நிற்க வேணால் கீழே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், மேலே நிற்க வேணால் மேலே நிற்க யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன ஹைட்டில் வேணுமோ ஜஸ்ட் நான் இப்போ சும்மா நான் கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது பாக்ஸ் ஃபார்மேஷன் ஆயிரும். இதுக்கடுத்து நீங்கள் எந்த ஷேப்லனாலும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பாக்ஸை எப்படி தேவையோ உங்களுக்கு தக்கணும் நீங்கள் மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கெட்சப் இதுதான் பெரிய ஒரு ஐக்கான்னே சொல்லலாம். இது பெரிய யூஸ், இதோட யூஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நான் இப்போ ப்ராப்பராக செஞ்சு காமிக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் ஒரு சைஸ் போட்டுட்டு இப்போ புஷ் புல் எடுத்துகிட்டு உங்களுக்கு 10 feet ஹைட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த புஷ் புல் ஜஸ்ட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு 10 feet அப்படின்னு நீங்கள் கீபோர்ட் டைப் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும்னா 10 feetக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இந்த சைட் பிரெத் உங்களுக்கு ஒரு 12 feet தேவைப்படுதுன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஃப்ரீயாக அப்படி விட்டுட்டு 12 feet அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 feetக்கு பிரெத் அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த சைடு உங்களுக்கு இப்போ 20 feet தேவைப்படுதுன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஃப்ரீயாக விட்டுட்டு 20 feet அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ நமக்கு தேவைக்கு தக்கன உங்களோட டைமென்ஷனை கரெக்டாக இது பண்ணி கொடுக்கும். ஸோ இது புஷ் புல் அப்படின்ற ஆப்ஷன். இந்த புஷ் புல் வச்சு தான் நம்ம ஃபுல்லாகவே நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த புஷ் புல்லில் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் என்னனாலும் வரைஞ்சிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு கார்னரில் ஒரு ஆர்க் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நான் அந்த கார்னர் ஆர்க் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் புஷ் புல் எடுத்து இந்த கார்னர் மட்டும் டெலிட் பண்ணணும்னு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இதை புஷ் புல்லில் நிறையா யூசஸ் இருக்குது. நிறையா விஷயம் நம்ம புஷ் புல்லில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு இந்த எண்டு வரைக்கும் தேவை. அப்படி இந்த எண்டு வரைக்கும் உங்களுக்கு இப்போ அந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் மாதிரி தெரியுது இல்லையா? ஸோ இந்த பிளெயினுக்கும் வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பின்னாடி இழுத்து விட்டு கிளிக் பண்ணிடுங்க. இப்போ அந்த இடத்துல சில வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு பிளெயின் மட்டும் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த வெர்ஷனில் இது போயிடுச்சு. ஆனால் லாஸ்ட்டு பழைய வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த பிளெயின் மட்டும் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கொண்டு போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரெட் கலர் ஐக்கான் மாதிரி தெரியும். ரெட் கலர் டாட் ஆன் எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் இது மாதிரி வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த ரெட் கலர் இது அந்த லாஸ்ட் லைன் தான் அந்த ரெட் கலர் நோட் பண்ணும். அந்த ரெட் கலரை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே போயிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ புஷ் புல் எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு அந்த வியூ தெரிய மாட்டேங்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடி வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா பின்னாடி வரைக்கும் க்ரியேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி வேணும், எனக்கு இதோட ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக தான் சொல்கிறேன். இந்த ரெட் கலர் பாயிண்டில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஹோல் மாதிரி க்ரியேட் ஆகிடும். தெரியுதா? ஸோ இது புஷ் புல் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ புஷ் புல் ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வாலில் ஏதாவது ஒரு சின்ன இது மாதிரி க்ரியேட் பண்ணணும், வாலில் ஜஸ்ட் ஒரு மாடல் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் என்ன பண்ணணும்னா புஷ் புல் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு வாலாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த வாலில் நீங்கள் ஏதாவது மாடல்ஸ் ஏதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஜஸ்ட் நான் ஒரு பாலிகன் எடுத்து சின்ன ஷேப் வரைகிறேன், ஒரு சர்க்கிள் எடுத்து சம்திங் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாலில் நீங்கள் ஏதாவது நான் எக்ஸாம்பிள் பண்ணுறேன். நீங்கள் ஒரு வாலில் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் புஷ் புல் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ ஃப்ரண்ட்டில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இது ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆகணும்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ உங்களுக்கு திரும்பி பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் அந்த ரெட் கலர் ஐக்கான் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா இதில் இந்த ஹோல் ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளேயும் மறுபடியும் எனக்கு ஒரு சர்க்கிள் போட்டு இதை நீங்கள் வெளியில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேம் அதே மாதிரி புஷ் புல் யூஸ் பண்ணி நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். இல்லை உள்ளே கொண்டு போனால் உள்ளே கொண்டு போய்ட்டு எது வரைக்கும் வேணும். சரி, நான் இது கிளிக் பண்ண விட்டேன். ஸோ புஷ் புல் யூஸ் பண்ணி இந்த ரெட் கலர் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹோல் இதில் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் புஷ் புல் அப்படின்ற ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதோட யூசஸ் நிறையவே தெரியும், உங்களுக்கு தெரிய வரும்.
இது ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள் இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஒரு சின்னதாக இன்னும் நல்லா கிளியர் கட்டாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிளான் மாதிரி நான் ஜஸ்ட் ஒரு சின்ன பிளான் மாதிரி ஆனால் பிளான் க்ரியேட் பண்ணுற இது ப்ரொசீஜர் கிடையாது. நான் வேறு மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதான் நம்மளோட 9 inch வால் திக்னஸ் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து வாலாக கன்சிடர் பண்ணணும்னா அந்த அவுட்டரில் மட்டும் தெரியுதா பார்டர். இப்போ இன்னரில் வச்சிங்கன்னா இன்னரில் தெரியும், அவுட்டரில் வச்சிங்கன்னா அவுட்டரில் தெரியும் அந்த இது. ஸோ ஃபஸ்ட்டு 10 feet. ஸோ 10 feetக்கு என்ன பண்ணியாச்சுன்னா ஒரு வால் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதில் ஒரு டோர் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஓப்பனிங். ஸோ இப்போ நீங்கள் புஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை டோர் ஓப்பனிங் மாதிரி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் வச்சு கிளிக் பண்ணிங்க, பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பனிங் கிரியேட் ஆகிடுச்சா? ஸோ இதுதான் வந்து புஷ்புல்லோட யூஸ். புஷ்புல் வச்சு நம்ம என்னனாலும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விண்டோ வேணும்னு நினச்சிங்கனாலும் யூஸ் புஷ்புல். ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த பாயிண்டில் கிளிக் பண்ணுங்கள், வச்சுட்டு அந்த எண்ட் பாயிண்ட் ரெட் பாயிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புஷ்புல் மாதிரி க்ரியேட் ஆகும், அதாவது விண்டோ மாதிரி க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து புஷ்புலோட யூசஸ். ஓகே, புஷ்புல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஃப்செட் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். ஸோ ஆஃப்செட் அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆட்டோகேட் யூஸ் பண்ணியிருக்கவங்க எல்லாத்துக்குமே ஆஃப்செட்னா என்னென்னு தெரியும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பிளான் மாதிரி க்ரியேட் பண்ணுங்க. இப்போ வந்து நான் ரெக்டாங்கில் வந்து 25 feet, 25 feet லென்த் பிளஸ் 25 feet வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த 25 feetக்கு எனக்கு 9 inch சம்திங் 9 inchக்கு எனக்கு ஒரு சுற்றி வந்து வால் திக்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கேருந்து நீங்கள் ஆஃப்செட் எடுத்துக்கலாம். ஸோ ஆஃப்செட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டு வாங்க. ஃப்ரீயாக மவுஸை ஃப்ரீயாக விட்டுட்டு எங்கேயுமே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் மவுஸை வந்து ஒரு கிளிக் அந்த இடத்துல உள்ள நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மவுஸ் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் புஷ்புல் ஸ்டூல் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஃபஸ்ட் பண்ண மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்ஸில் ஒரு இது மாதிரி க்ரியேட் ஆகும். பட் நமக்கு அப்படி தேவை, எனக்கு கரெக்டாக 9 inch திக்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணி சம்திங் ஒரு ஃப்ரீயாக விட்டுட்டு 9 inch அப்படின்னு மட்டும் நீங்கள் டைப் பண்ணுங்கள். 9 inch டைப் பண்ணி நமக்கு 9 inch ஸ்பேஸிங்க்கு கரெக்டாக நமக்கு வந்து இது வந்துடும். ஸோ மெஷர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 inchக்கு கரெக்டாக வந்து அந்த இது வந்துருக்கும் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு 10 feet வால் தேவைன்னா 10 feet வால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஒரு விண்டோ மாதிரி நான் க்ரியேட் பண்ணுறேன். சம்திங் விண்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த விண்டோக்கு ஒரு பார்டர் வேணும்னா அதே மாதிரி கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஃப்ரீயாக விட்டுட்டு எனக்கு ஒரு 2 inchக்கு மட்டும் ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அழகாக ஒரு பார்டர் க்ரியேட் ஆகிரும். இந்த பார்டருக்கு வந்து கிளிக் பண்ணி நீங்கள் புஷ்புல் யூஸ் பண்ணி இதே எனக்கு 2 inch லைட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் ஒரு விண்டோ ப்ரொஜெக்ஷன் சம்திங் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆஃப்செட். ஓகேவா? ஸோ ஆஃப்செட்டோட யூசஸ் எல்லாத்துக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள், அந்த ரெக்டாங்கிள்குள்ளே நீங்கள் ஆஃப்செட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஃப்ரீயாக அப்படின்னா பாக்ஸ் மாதிரி வரும். உங்களுக்கு என்ன திக்னஸ் வேணுமோ 5 inchனா 5 inch திக்னஸில் கொடுங்க. இல்லை ஃப்ரீயாக விட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன பாயிண்ட் வேணுமோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் மேனுவலாக கூட மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி நீங்கள் புஷ்புல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி வந்துட்டுருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட்டை வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம், நான் செஞ்சு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்ச் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஒரு 2 point எடுத்துகிட்டு இப்படி ஒரு ஆர்ச் ஒரு சம்திங் ஒரு ஆர்ச் ஷேப்பில் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஆர்ச் ஷேப்பில் எனக்கு ஒரு சர்க்கிள் சம்திங் நான் ஃப்ரண்ட் ஷேப்பில் வச்சு ட்ரா பண்ணுறேன். வியூவில் போயிட்டு சரி நீங்கள் அந்த வியூலாம் சப்போஸ் உங்களுக்கு எனக்கு லெஃப்ட் வியூ ரைட் வியூலாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வியூவில் போய்ட்டு டூல் பார் கிளிக் பண்ணிட்டு இதுலேருந்து வியூ அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வியூ வந்து கிடச்சிடும். நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ரண்ட் வியூவில் வச்சுட்டு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்க எனக்கு இது ஆர்ச் ஷேப்பில் எனக்கு ஒரு ஃபார்முலா வேணும். ஆனால் எனக்கு இது கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சர்க்கிள் ஷேப்பாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் எனக்கு ஒரு இது சம்திங் இருக்கணும். இந்த சர்க்கிள் ஷேப் எனக்கு இது ஃபுல்லாக ஒரு நிமிஷம்.
சாரி அது வந்து ஃபாலோ மீ டூல்